பக்த கோடிகள், நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் இனிய தைப்பூச திருநாள் வாழ்த்துக்கள். இன்று இந்த காணொளி காட்சி மூலமாக ஒரு உயர்ந்த ஆலயத்தை பற்றி, உன்னதமான ஒரு ஆலயத்தின் மகிமையை பற்றி உங்களுடன் நான் கலந்துரையாடல் செய்ய ஆசைப்படுகின்றேன். முருகனுக்கு அறுபடை வீடுகள் இருக்கின்றன. அந்த அறுபடை வீடுகளுக்கு அடுத்தபடியாக எட்டுக்குடி, எண்கண், வயலூர், விராலிமலை போன்ற மற்றும் பல திருத்தலங்கள் முருகப்பெருமானுக்கு, அந்த தமிழ் கடவுளுக்கு அமைந்துள்ளன. முருகப்பெருமான் தமிழ் கடவுள். உலகில் எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கின்றார்களோ அங்கு தமிழ் கடவுளாக முருகப்பெருமான் அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு அவசியமான, இன்றைய சூழ்நிலையில் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முருகன் ஆலயத்தை பற்றி நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். ஆம், மன்னார்குடியில் நமக்கெல்லாம் தெரியும், ஒரு உயர்ந்த பிரசித்தி பெற்ற வைணவ திருத்தலம் அமைந்துள்ளது. அருள்மிகு ராஜகோபால சுவாமிகள் திருத்தலம். அந்த ராஜகோபால சுவாமி திருக்கோயிலுக்கு தென்மேற்கு திசையிலே சக்திவேல் கோட்டம் என்ற ஒரு அமைவிடத்தில் ஸ்ரீ சக்திவேல் முருகன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த சக்திவேல் முருகன் ஆலயம் மன்னார்குடியில் இருக்கின்ற மக்களுக்கு மட்டுமில்லாமல் யாரெல்லாம் வந்து தரிசிக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய வேதனையை, சோதனையை போக்குகின்ற ஒரு அற்புத ஸ்தலமாக சக்திவேல் முருகன் ஆலயம் அமைந்துள்ளது. அழகு என்றால் முருகன், முருகன் என்றால் அழகு. தமிழ் மூன்றெழுத்து, இளமை மூன்றெழுத்து, முருகு மூன்றெழுத்து, அழகு மூன்றெழுத்து. இளமை என்றால் முருகன், முருகன் என்றால் அழகு, அழகு என்றால் தமிழ், அந்த தமிழ் என்றால் முருகன். அப்படிப்பட்ட ஒரு தமிழ் கடவுள் வருகின்ற மக்களின் வேதனையை போக்குகின்ற ஒரு தெய்வமாக, அழகு தெய்வமாக, அருள் கொடுக்கின்ற தெய்வமாக மன்னார்குடியில் சக்திவேல் கோட்டத்தில் அமர்ந்து மக்களுக்கெல்லாம் அற்புதமாக அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த சக்திவேல் கோட்டத்தில் அமைந்திருக்கின்ற ஸ்ரீ சக்திவேல் முருகன் ஆலயத்தை முதலாக தோற்றுவித்தவர் யார் என்று கேட்டால் திரு துரைராஜ சுவாமிகள். திரு துரைராஜ சுவாமிகள் 1926 ஐப்பசி 2ஆம் தேதி பிறந்தார். அன்று அவர் முருகன் மீது அளவுக்கு அதிகமான ஒரு பற்றுடன், பாசத்துடன், நேசத்துடன் இறைவனை வழிபட்டார். முருகன் மீது கொண்ட அளவுக்கு அதிகமான ஒரு பாசம், பற்று அவரை சிறந்த வழியிலே வழிநடத்தியது. சக்திவேல் முருகன் ஆலயத்தை அவர் எப்படி ஆரம்பித்தார் தெரியுமா? முருகனுடைய ஒரு வேலை வைத்து ஒரு கீற்று கொட்டகையில் வழிபட்டு வந்தார். ஒரு சாதாரண கீற்று கொட்டகையில் முருகனுடைய வேலை வைத்து வழிபட்டு வந்தார். மன்னார்குடியில் இருக்கின்ற மக்களும் மற்றும் மன்னார்குடி சுற்றுப்புறங்களில் இருக்கின்ற மக்களும் நோயுடன் வந்தால் இவர் அந்த முருகனுடைய
முருகனுடைய வேலு அடியில் இருக்கின்ற விபூதி பிரசாதத்தையும் எலுமிச்சம் பழத்தையும் எடுத்து கொடுத்து அவர்களுடைய நோயை போக்குகின்ற அருள் மருந்தாக, அற்புத மருந்தாக அந்த விபூதி பிரசாதத்தையும் எலுமிச்சம் பழத்தையும் கொடுத்து மக்களின் நோயை போக்கினார். பிறகு காலங்கள் ஓடுகின்றன. ஒரு சாதாரண கீற்று கொட்டகையில் முருகனுடைய சக்தி வேலை மட்டும் வைத்து வழிபட்ட திரு துரைராஜ சுவாமிகள் சில காலங்கள் கழித்து முருகனுடைய சிலையை வைத்து வழிபட்டார். இவருடைய பெருமைகள் மக்களிடையே பரவியது. இவரால் சொல்லப்பட்ட வார்த்தைகள் மக்களின் குறையை தீர்த்தது. அதனால் மக்கள் திரு துரைராஜ சுவாமிகளை அருள் சித்தர், அருள் வாக்கு சித்தர் என்று அழைத்தார்கள். காலங்கள் ஓடுகின்ற பொழுது இந்த ஆலயத்தை சிறந்த முறையில் நிர்வாகம் செய்த திரு துரைராஜ சுவாமிகள் 1978 அக்டோபர் 30 முருகனுடைய திருவடியை அடைந்தார். அதன் பிறகு அவருடைய திருமகனார் திரு ராஜசேகரன் அவர்கள் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்ற வார்த்தைக்கு ஏற்ப சக்திவேல் கோட்டத்தில் அமைந்திருக்கின்ற இந்த ஸ்ரீ சக்திவேல் முருகன் ஆலயத்தை மிகவும் அழகாக, நேர்த்தியாக, திறமையாக இன்று வரை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். இந்த ஆலயத்தில் இருக்கின்ற முருகனை பார்த்தால் பார்த்து கொண்டே இருக்கலாம். அவ்வளவு அழகு முருகனாக காட்சி தருகின்றார். இந்த ஆலயத்திற்கு வருகின்ற பக்தர்கள் தங்களுடைய வேதனைகளை சொல்கின்றார்கள் முருகன் பெருமானிடம். திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் இந்த ஆலயத்துக்கு வந்து வழிபட்டால், முருகனை நினைத்து வழிபட்டால் அவர்களுக்கெல்லாம் திருமண பாக்கியம் கிடைக்கின்றது. குழந்தை இல்லை என்று வருபவர்கள் இந்த அழகு முருகனை வேண்டிக் கொண்டால் அழகான குழந்தைகள் பிறக்கின்றன. எல்லாவற்றுக்கும் மேலாக தோஷங்கள் நீங்குகின்ற ஒரு ஆலயமாக இருக்கிறது. காரணம், இந்த ஆலயத்தினுடைய வலதுபுறத்தில் ஒரு அரச மரம், ஒரு வேப்ப மரம் ஒன்றாக இணைந்திருக்கின்றது. அந்த மரத்துக்கு கீழே விநாயகப் பெருமான் அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த அரச மரமும் வேப்ப மரமும் அதன் கீழே இருக்கின்ற விநாயகரையும் வலம் வந்து வணங்கினால் மக்களுடைய தோஷங்கள் நிவர்த்தி செய்யப்படுகின்றன, நீங்குகின்றன என்ற நம்பிக்கையும் மக்களிடையே இன்று வரை இருக்கின்றது. அப்படிப்பட்ட தோஷங்கள் நீங்குகின்ற இடமாக, பாவங்கள் நீங்குகின்ற இடமாக, புண்ணியங்கள் கிடைக்கின்ற இடமாக இந்த சக்திவேல் முருகன் ஆலயம் மன்னார்குடியில் அமைந்துள்ளது. மேலும் இந்த ஆலயத்தில் சிறப்பாக அன்னதானம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக தைப்பூசம், கார்த்திகை தினங்களில் வருகின்ற மக்களுக்கெல்லாம் சிறந்த முறையிலே அன்னதானம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த அன்னதானத்திற்கு திரு ராஜசேகரன் அவர்கள் முன்னிலை வகிக்கின்றார், தொடர்ந்து வழிநடத்தி வருகின்றார். இப்படிப்பட்ட இந்த சக்திவேல் முருகன் ஆலயத்தை, இந்த காணொளி காட்சியை பார்க்கின்ற நண்பர்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது வருகை புரிந்து சக்திவேல் கோட்டத்தில் அமைந்திருக்கின்ற இந்த சக்திவேல் முருகனை தரிசித்தால் வாழ்க்கையில் வெற்றியை தொடலாம் என்று கூறி இந்த காணொளி காட்சியை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.